நான் தூங்கணும். நீ தூங்குடா. நான் தூங்கணும். டேய் தூங்குடா. யா என்ன பேசு? என்ன பேசுறடா? போடி தேடியா. நீ தேடியா. ஏய் போடா எங்கனா கொண்டா தூங்கணும் சொன்னா லோபல வர கத்திங்க ஏய் பிரியா எம்னிரு ஏய் எவுட்டா போறியா எவுட்டா நீ கவுரு வெச்சு வந்தா எவுட்ல போய்டா எவுட்ல இருக்கா ஏய் அது எவுட்ல எங்கங்கல தட்டி ஓடுறோம் ஏதாச்சு ஏய் கிரா வேற மாதிரி கேக்குறா பல்பு வேணும் ஏகோ ஓசி என்னடா ஏய் என்ன அவன் என்ன உதவாங்க போன போல ஏய் யாரு இங்கற ஏனா பிரியா நானே சுடுறேனா என்னத்துக்குடா தூங்கணும் சொன்னா சரி போப்பா நம்ம மெதுவா பிளான் நான் சரியா வந்துடுறேன் ஐயோ ஏன் அத போறது காட்டிங்கடா பேர் அப்பப்போ நான் அதெல்லாம் காட்ட நீ போறேன் டேய் நான் தூங்கணும்டா சவுண்ட் போடாத டேய் நீ தூங்குடா டேய் எப்படி என்னடி நாய் கத்துறா அப்படியே பொறம்போ கேக்குறான் கொண்டாசு போது நாங்க பட்டாளக்கறோம் ஏய் என்ன பொறம்போக்கு வச்சா பட்டா வச்சி எவன் சொன்னா பட்டா வச்சினே பொறம்போக்கு தான் வச்சி எப்படி வச்சி எப்படி வச்சின்னு சொல்றேன் கேளு இதே நான் 2 நாளைக்கு முன்ன ஒரு ஊருக்கு போயிட்டுப்பா திடீர்னு கறி வாங்கி போட்டான் கலக்கிச்சு போய் ஒரு கையில் உட்காந்து அவன் ஏந்து போடுறான் ஏன்னு கேட்டா அவன் வந்து பட்டாவான் இன்னொரு கையில் உட்காந்து அவன் ஏந்து போடுறான் ஏன்னா அவன் வந்து பட்டாவான் இதே புறம்போகம் தான் இவனை ஏந்து போன்னு சொல்லுவானா இது கூட புறம்போகம் இருந்தால் இவ்வளோ துண்டு உட்காந்துங்கிறாங்க இதை பட்டாஞ்சில் ஏந்து போனாங்க எப்போ தேத்திட்டு இருப்பாங்க குச்சிட்டு வந்து தெரியுமா அது போல புறம்போகம் தான் வச்சு பட்டா எப்பவுமே கிடையாது எங்க வேணாம வீடு கட்டிக்கும் உன்னால கட்ட முடியாது கையெழுத்து வாங்கி கிடக்கணும் போய் ரிஜிஸ்டர் பண்றோம் ரிஜிஸ்டர் ஆனா கையெழுத்து வாங்கி கிடக்கணும் நம்மள அவசியம் கிடையாது தெரியுமா பரம்போக்கு பட்டா நெஞ்சு பேர்ல போய் கொஞ்சம் தெரியும் தங்கச்சி பேரவங்க தங்கச்சி பட்டா அப்படியே இது ஆடுங்க சைஸாடா 49 9 தானே இரு நீ சைஸ் 9 அடிக்க மாட்டான் திருப்பி என்னப்பா அவன் தான் நன்றி கடத்தனமா பேசுறான் என்னடி நட்டியா பிரியா பையன் என்ன கூடாது பக்கத்து வீட்டுக்கான மாதிரியே பேசுறேன் முந்தா நேரம் எங்கிட்ட நைட் வாங்கி சாப்பிட்டான் துட்டு குத்தான கேளு அவங்க சொல்லாத எப்படா சொல்லுவான் இப்ப என்கிட்ட போனா அந்த எச்சு குடிக்க அப்படி சொல்றிய நேத்து வேற என்ன வாங்கி குடிச்சாங்க இல்ல என்னடா எங்க அண்ணன் அப்படி சொல்ற நீ சொல்ற நீனவா முந்தா நேத்து நல்ல என்ன மீனாது ஜிலேபி மாமாவா ஜிலேபிடா அது மூய்க்கறாங்க பட்டப்பட்டியா மீன் எங்க அண்ணன் எடுத்தாண்டாரு பட்டப்பட்டி நான் என்ன பண்ணேன் பருப்பு போட்டு மீன் குழம்பு வச்சேன் பருப்பு போட்டு உனக்கு தெரியலடி அது குழம்பு ஆமா அப்படி மீன் குழம்பு வச்சு மாம்பேர் கிணத்துல 4 மீன் போட்டு பக்கத்து வீட்டுக்காரனாச்சு ஒண்டியாக்குறானே அப்படி 4 மீன் கொடுத்து நன்றி கடை பையன் சொல்லியா நயிலும் சொல்லியா மீன் வாங்கி சாப்பிட்டேன் ஆனா ஏன் வாங்கி சாப்பிட்டுன்னு கேளுங்க நான் வாங்கி சாப்பிடலாம் வீட்டை மீந்துரும் நாளைக்கு காலையில் ஊசி விடுவோம் ஊசி வாசனை என் வீட்டுக்கு வரும் நேரத்துக்கு அந்த முதல்ல வாங்கி விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் ஏன் தப்ப டிஸ்மிஸ் பண்ண ஏன் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நீ ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் வை எண்ணி வச்சேன் சவுண்டு போடக்கூடாது பேசுவேன்டா பேசக்கூடாது நான் என்னன்றேன் நாங்கள் பேசுவேன் என்ன என்ன ஏய் ஓம் வாங்கடா ஓம் தூங்குறான்னு சொல்லணும் பாட்டு ஏன்னா இந்த அம்மா கண்டுபிடிச்சிக்கிறாங்க பகுந்துக்காரி கண்டுபிடிச்சிக்கிறாங்க கடவுளே மை காட் மை காடா மை காட் நான் கிரிக்கி வைக்கிறாங்க அதுவா சிப்பல் வைக்கிறாங்க அதுவா
காடுனா என்ன நம்மள மென்டல் ஆயிடும் லூஸ் ஆயிடும் காடுனா என்ன காடுனா உள்ள வைக்கிறதுதான் காடா என்ன காடு காடுனா கடவுள் காடுனா கடவுள் ஆமா எங்க அம்மா பக்கத்துல சொல்லிட்டாங்க பாரு காடுனா கடவுளா இனிமே சாமி அந்த தெருல வந்துக்குது இந்த தெருல வந்து யாரும் சொல்லாதீங்க காடு அந்த தெருல வந்துக்குது காடு அந்த பக்கம் வந்துக்கிறார் காடு கோயில் இருக்கிறார் இப்படிதான் சொல்லணும் காடு கும்பிட்டு வாங்கலாம் சொல்லணும் சொல்ல நாங்க எங்க வீட்டுல நாங்க பேசுவோம் எங்க அண்ணன் என்ன அடிப்பாரு நான் எங்க அண்ணன் அடிப்பேன் நாங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சதுக்கு என்னதுலாம் போறீங்க பலப்பட்ட குடும்பமா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சீங்க எங்க விருப்பம் நீ யார கேட்கும் யார நீ டேய் செவருக்கு தான் பாக்குறேன் இல்லன்னா டே 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 சபர் நாங்க பேசுவோம் கேட்காத என்ன எங்க ஊடு உங்க ஊடு ஆமா நீங்க பேசுங்க சவுண்ட் போடுங்க கத்துங்க நான் கேட்க கூடாது கேட்டுங்கப்பா அவங்க வீடு அவங்க சவுண்ட் போடுவாங்களா கத்துவாங்களா லப லபான்னு கண்ணு நச்சுவாங்களா நம்ம எதுவும் கேட்க கூடாதா சரி பரவாயில்ல மன்னிப்பு கேளுவா செவருக்கு மாட்டேன் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வேடம் பாடா தூக்கமல்லமா நானா அண்ணம்மா என் வீடு நான் கத்துவேன் நீ எங்க போ அதான் கேட்டேன் நீ என்ன சொன்ன என் வீடு கத்துவேன் கத்து என் வீடு நான் கத்துற பாக்கலாம்டா ஊர் சண்டை வார்த்தை காரமே தாண்டா எங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவன் தேவர் பேக்கர் வச்சு விட்டுருவான் அவன் வந்து என் தோக்க கொஞ்சம் கம்மியாக வைப்பான கேட்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் ரோஸ்ல போவான் அதை விட பெருசா வாங்கிட்டு வச்சு மூணாவது வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான் அதை விட பெருசா வாங்குவான் நாலாவது வீட்டு அவன் தான் ஊருக்குள்ள டொமாட்டோ அவனும் தூங்க முடியாது நான் உன்ன பிடிக்காத ஒய்யார் வார்த்தை அண்ணா தேவையில்லை ஆமா தங்கச்சி பாத்துக்க நான் சும்மாதான் ஐ லவ் யூ சொன்னேன் அதுக்கே அந்த தூள் மாடி சேர்த்துக்கிறாங்க அந்த குழந்த பாவம் தேம்பி தேம்பி புளிம்பி புளிம்பி சரி பக்கத்து வீட்டுக்கார ஒரு மாலை போட்டோன்னா அந்த பொண்ணு நம்மள அசிங்கமா நினைக்கிறேன் ஒரு மாலை போட்டு வந்துடுறா கொஞ்சாமி நீ சாவல உன் தங்கி சாய்த்துங்க புலம்பி புலம்பி பார்த்தா மாலை வாரி வச்சுன்னு நம்ம வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல மாலை வேஸ்ட் ஆக கூடாது இவ்வளவு கட்டுப்பாடி கட்டுறாங்க தெரியுமா அதனால மாலைக்காக ஒரு முறை நீ செத்துரு நான் போட்டு போய் எந்த உயிரே என் தங்கச்சியாக தான் இருக்குது எவ்வளவு தங்கி சொன்னா நீ செத்துருவியா சத்தியமா செத்துட்டு வரேங்க எவ்வளவு இந்த மாலை நான் என்ன துட்டு குத்து வாங்கிக்கிறேன் நான் போய்க்கினே அந்த ராணி அழுவத்தி கேட்டா அதனால ஏதோ ஒன்று புட்டுக்குச்சின்னு சொல்லிட்டேன் சரி வந்துக்கினே இருந்தேன் பெரிய ஊர்வலம் போச்சுமா 40 பேர் அடிச்சு போறான் 20 பேர் ஆடி போறான் 4 பேர் தூக்கி போறான் ஒருத்த சாமாத்தியமா அதில் 10 போறான் நேரம் போன அவன்கிட்ட ஒரு மாலை காட்டாங்க அவன் என்ன பாவமானான்னு தெரியல வாயிலாம் போட்டு கட்டிக்கிறாங்க அதே பார்த்துக்கலாம் நானே மாலை எடுத்துன்னு மாறி அத்தால தூக்கி போவோம் மாறி அத்தால தான் நாங்க தூக்கி போவோம் தருவாங்க நான் உனக்கு திட்டுறேன்டா திட்டியா போனத்துல இருக்கிற மாலையை தாந்து போறிய கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இல்ல சென்ஸுக்கு இது காமன் தான் இல்ல நீ ஏன் பக்கத்துல நின்று பேச என்ன பண்ணுவ இப்ப என்ன அங்க தேத்துன்னு போடக்கூடாதா அப்படியே எங்க அண்ணன் செத்து போயிட்டா கூட சும்மா சொன்ன செத்துட்டா கூட போனத்துல இருக்க மாலையை தான் போடக்கூடாது ஆமா சரி இப்ப தேர் சுத்தி வருது அதுல இருந்து மாலை எடுத்து வந்து வீட்டுக்கு போறாங்க பைக் போறாங்க ஏன் போறாங்க ஏன்னா அது தெய்வத்தின் மாலை தெய்வீகமான மாலை தெய்வீகமானது செத்தவங்களை என்ன சொல்றீங்க தெய்வத்துக்கு சமம் அதுவும் தெய்வம் அதுக்கும் தேரு இதுக்கும் தேரு அதுக்கும் ஊர்வலம் இதுவும் ஊர்வலம் அதுக்கும் பள்ளம் இது உள்ள வைக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல என்ன கிடையாது இது போட்டா நான் போட்டு தம்பி உடம்பு கத்தி அடிப்பேன் மாலை போடலாம் அப்படியா
ஆனா எனக்கு அந்த மாலை உனக்கு தான் கோஞ்சாமி நான் போடுவேன். நடக்காது நான் இருக்கிறேன். போடா பியா வாட்டு எல்லாம் நான் என்னடா பண்ணேன்? என்னைய அடிக்கிறேன். என் செவுத்தா நிக்கட அப்படி போ. அந்த வந்தாயா நண்பா அந்த பொண்ணு தாங்க துள்ளி மோட் போல ஆடி பாடி அதே பொண்ணு தாங்க குறுக்கு வயல் சந்திப்பு. தப்பான வார்த்தையெல்லாம் கூப்பிட்டு கூப்பிடுறாரு. தளபதி பேசுறான். ஏய் நீ யார்? நீ யார்? நீ பிச்சைக்கார நாய். எவன் கொடுத்தாலும் எவன் மேல போற வந்து நீ வந்து என்னுடைய காலில் வை. உனக்கு என்னடி தகுதி இருக்குது? அம்மா நீங்க நாட்டுக்கு மகாராணி, அதனால நீங்க இப்படி பேசலாமா? வாய மூடு. நானும் தலைமையில எடுத்த முடிவு தாண்டி இந்த முடிவு. என்ன முடிவு? ஆமா என்னுடைய மகனை நீ காதலிக்கிறியாமே. என்னடி ஆமான்ற? நீ யாரு? நீ அனாத நாய். உன்னை அழிக்கப்பட்டா ஏன்னு கேட்கறதுக்கு நாய் இல்லாத அனாத நீ. சொல்லாதீங்க. வேற என்ன அடிச்சா கேட்கறதுக்கு எங்க அண்ணன் இருக்கிறாரு. ஆமா பொண்ண நல்லா பெரிய பணக்கார விட்டு பையனா போட்டு போய் வலிச்சு போட்டு சொல்லி கொடுத்தாட்டானா? அப்படிலாம் எங்க அண்ணன் வளர்ந்தல. வேற நான் காதலிக்கிறது எங்க அண்ணன் கிட்ட சொன்ன உடனே எங்க அண்ணன் என்ன எவ்வளவு அடிச்சாரு தெரியுமா? அடிச்சு பிரிச்சு விட்டு போறதானே. காதலை விட்டு போவதற்கு எனக்கு மனசு வரல. இப்ப கூட ஒண்ணு இல்ல. என்னுடைய மகனை நீ காதலிச்சுட்ட. என்னுடைய மகன் உன்னை காதலிச்சானா எனக்கு தெரியாது. ஏதோ காதலிச்ச பாவத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடு. என்னம்மா காதல போய் பணத்துக்காக வைக்கிறீங்களே, நான் சொல்றேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. எவ்வளவு தரேன்னு சொன்னீங்க? 1 லட்சமோ 2 லட்சமோ 10 சொல்லி இன்னும் 1 லட்சம் ஏத்தி கொடுக்கறேன். மொத்தமா எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 லட்சம் கொடுக்கறேன். அந்த 5 லட்சம் உங்களுக்கு டபுளா நான் எங்கனா பிச்சை எடுத்து கூட 10 லட்சம் தரேன். அப்ப கூட உன் பிச்சைக்கார பூச்சி போத பத்தியா? நான் பிச்சை எடுக்கணும் என்ன பண்றேனோ அந்த 10 லட்சம் உங்களுக்கு நான் தரேன். அனாத நாயே, என்னுடைய மகனை காதலிக்கிற உனக்கு என்னடி தகுதி இருக்குது? எனக்கு பிறகு இந்த அரண்மனைக்கு மகாராணி ஆளத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு எப்படி இருக்குது? நாங்க அரண்மனைக்கு உங்களுக்கு நான் மருமகளா வந்தாங்களோ அப்படி நல்லா பார்த்துப்பா. ஒரே ஸ்மெல் ஏன் ஸ்மெல் வருது? கிட்ட ஏழை ஸ்மெல் இருக்குதா? ஆமா உங்க மேல ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரடி. தள்ளியே நின்னு பேசு. ஆனா அவனை கிட்ட வரேன். அம்மா உங்க கால்ல கூட என்னுடைய கால்ல வேற நீ அதுல வேற நல்ல மாதிரி சொல்ற. என்னுடைய மகனை நீ மறந்துரு. கையெடுத்து கும்பிடுறமா. நீங்களும் ஒரு பொண்ணு தானே? ஆமா. உங்க
பையனை நான் காதலிக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நம்ம அரண்மனைக்கு வந்து நாங்கள நான் அப்படி பார்த்துப்போம்மா. அரிச்சி என்னுடைய மகனை நீ காதலிச்சத தப்புன்னு சொல்றேன். என்னுடைய அரண்மனைக்கு நீ மருமகளா வரணும்னு சொல்றேன். உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா உனக்கு? ஏ ஃப்ராடு. ஏய் அப்புறம் நான் நல்லா கப்பனா உன்ன உடனே லோக்கல்ல இறங்குவேன் நானு. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஏமா நான் அவரை மறக்க முடியலையே. யாரு? நான் காலால எடுக்க வேண்டிய வேலையை நீ கையால செய்ய வேண்டிய நாய் நீ. என்னுடைய அரண்மனைக்கு எனக்கு மருமகளா நீ வர போறியா? கால கூட மகனை மறக்க முடியுமா முடியாதா? விட்டுடுங்கம்மா. என்னுடைய மகனை உன்னால மறக்க முடியல. காதுல அவ்வளவு டீப்பா போயிட்டா நட்டவே